கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆபிரகாமை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சாபங்கள், ஆதியாம் புஸ்தகத்துல ஆதாம் முதற்கொண்டு கிறிஸ்து வரைக்கும் இருந்த அத்தனை சாபங்களையும் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? பரிகரித்து விட்டார். அதனால நாம் அந்த சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா யாருக்கு சொந்தம்? அது நமக்கு சொந்தம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கலாத்தியர் 3:29 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் உடன்படிக்கையின்படி வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய மரபு வழி சொத்துக்கெல்லாம் வாரிசாகும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? அதைத்தான் இன்னைக்கு நான் தியானிக்க போறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்துல உண்டாகி, அவர் ஆபிரகாமே என்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு கேடகமாயிருப்பேன் அப்படின்னு சொன்னார். வேதத்துல முதல்ல தேவன் ஒரு மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். ஐ ஆம் யுவர் சீல்டு அப்படிங்கிறார். நான் உனக்கு கேடகத்தை தருவேன்னு சொல்ல, நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். அல்லேலூயா. நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். முதல்ல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். முதல் வசனம் என்ன சொல்றது? இந்த காரியங்கள், எந்த காரியங்கள் நடந்த பின்பு? 14 முழுவதும் நீங்க வாசிக்கணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இந்த 14 தான் முதல்ல யுத்தம் ஆரம்பித்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல்ல சண்டை, நாடுகளுக்குள்ள சண்டை, யுத்தம். 14 1 2 நாம் வாசித்தோமானால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குரூப், ஒரு பக்கம் 5 ராஜாக்கள், இன்னொரு பக்கம் 4 ராஜாக்கள். இந்த 2 குரூப்புக்கும் சண்டை நடந்துச்சு. அதுல 5 ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு தேசம் சோதோம். அங்கதான் லோத் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கூடியிருந்தார். லோத் யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன், மகன் முறையாகுது. அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. 12 சொல்றது பாருங்க, 14:12. ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறை கொண்டு போயிட்டாங்க. முந்தைய தேசத்துல இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேர் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சிட்டான்னா எல்லாத்தையும் சிறை கொண்டு போயிட்டாங்க. அந்த முதல் யுத்தம், அந்த யுத்தத்துல
ஆபிரகாம் தன்னோடு இருந்த 318 பேரை, எத்தனை பேருங்க? 318 பேருக்கும் ஆயுதம் தரிப்பித்து, 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகி லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பயங்கரமான வல்லரசுக அந்த 4 ராஜாக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் பாருங்க, தான் வீட்டில் இருந்த 318 பேரை வச்சு அந்த பெரிய ராஜ்யத்தவே என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சுட்டு தன்னுடைய சகோதரன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி கொண்டு வந்துட்டார். திருப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு சம்பவம் நடக்குது. சோதோமின் ராஜா வந்து சொல்றா, எங்களை வந்து நீ எப்படியாவது ஒன்று பண்ணிட்டீங்க, காப்பாத்திட்டீங்க, எங்க பொருட்களையும் எங்கள் ஜனங்களையும் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க காப்பாத்திட்டீங்க ஆபிரகாம், அதனால எல்லா பொருட்களையும் வெள்ளி பொண்ணு தங்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றார். சோதோம் ராஜா சொல்றான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஒண்ணு எனக்கு வேண்டாம். இந்த 318 பேருக்கும் ஆயுதம் தரிப்பித்து கொண்டு போயிருக்கிறான். அப்படின்னா இவனுடைய பொருட்கள் அனைத்து என்ன ஆச்சுன்னா அங்க தியாகமா கொடுக்கப்பட்டுச்சு. ஆட்களை தியாகமா ஆபிரகாம் கொடுத்தாரு, போர் வீரர்களை தியாகமா கொடுத்தாரு, எல்லாமே தியாகமா என்ன பண்ணாரு? சோதோம் ராஜாவுக்காக போய் நின்னார், அவனுடைய சகோதரனை விடுதலை ஆக்குறதுக்காக. அதனால இவ்வளவு நீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க, அதனால இந்த பொருட்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்குங்க அப்படின்னு சோதோம் ராஜா சொல்லும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ என்னை ஐஸ்வர்யவனாக்கின் என்று சொல்லாதபடிக்கு உன்னிடத்திலிருந்து எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றார். நீ கொடுக்க வேண்டாம், எனக்கு என்னுடையது போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே 2 காரியம் செஞ்சார். அந்த யுத்தத்துல என்ன செஞ்சாரு? தன்னுடைய பொருட்களையும் தன்னுடைய வேலையாட்களையும் வைத்து அவங்களை என்ன பண்ணாரு? ஆபிரகாம் ஜெயிச்சார். 2வது, இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரா, வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. 15:1 சொல்லு பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த யுத்தத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஏதோ ஒரு சின்ன பயம் அவருக்குள்ள வந்துருச்சு. போன எல்லா ராஜ்யங்களையும் தோக்கடிச்சிட்டோம், அவனுக்கு எல்லாரும் கூட்டு சேர்ந்து, சாதாரணமான விவசாயி நான், எனக்கு விரோதமா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வருதுலையே சில நேரத்துல பயம். ஆனா கர்த்தர் நம்மள அங்க பெரிய ஆளா வச்சிருப்பாரு, இருந்தாலும் என்ன ஆகு, ஒரு பயம் வரும். அந்த பயம் வர்ற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, அந்த ஏராளமான ராஜாக்களுக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, அவங்க உனக்கு சரண்டர், அவங்கள உன் கையில நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒப்பு கொடுத்துட்டேன், நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட, இருந்தாலும் ஒரு பயம் உனக்குள்ள வந்துட்டு இருக்குது, அதனால நீ பயப்படாதே, நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். இத சொல்றதுக்கு தான் அங்கிருந்து வந்தேன். நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். இந்த 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்யறாரு? உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கைனா சாதாரணமான உடன்படிக்கை அல்ல, இரத்த உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார். அந்த இரத்த உடன்படிக்கையில தான் இந்த வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை தான் தாவீது தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா எடுத்து யுத்தத்துல ஜெயிச்சார். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து. என்ன வாக்கு தத்தம்?
கர்த்தரே என் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 18:2 அடிக்கடி அவர் சொல்லுவார். 2 சாமுவேல் 22 அதிகாரத்துல 2வது வசனத்துல அவர் சொல்லுவார். வாசிங்க சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரத்துல 2-3 வசனங்கள்ல கடைசி அவர் சொல்றார், எல்லா நாட்டையும் ஜெயிச்சிட்டார். ஒரு ஜெய புருஷனா, ஒரு வெற்றி வேந்தனா சிங்காசனத்துல அமர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தேவ சமூகத்துல அவர் சொல்றார் பாருங்க. 2 சாமுவேல் 22 அதிகாரத்துல 2-3 வசனங்கள் வாசிங்க. கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். பாருங்க, கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமா இருக்கிறார். அடுத்த வசனம், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. எத்தனை யுத்தங்கள் தெரியுமா? தாவீது அநேக யுத்தங்களை செய்தார் என்று கர்த்தரே சொல்றார். ஆனா ஒரு யுத்தத்திலும் அவருடைய உசுர் போவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய சத்துருக்கள் ஏராளமா இருந்தாங்க. சொல்றார் தாவீது, என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறாங்க என் சத்துருக்கள். சுற்றிலும் அவனுடைய சத்துருக்கள் அவனை நெருக்கினார்கள். ஆனா தாவீதுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழல. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, கர்த்தரே எனக்கு கேடகமாயிருக்கிறார். கேடகத்தினுடைய தன்மை என்ன? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களும் எபேசியர் 6 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு போர் சேவகன் அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6 அதிகாரத்துல பவுல் சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்திலிருந்து நாம் வாச்சோம்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கானியும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஏன் கேடகமா கர்த்தர் மாறினாரு? வசனம் என்ன சொல்லுது? பொல்லாங்கானியும் அக்னி அஸ்திரங்கள். அக்னி அஸ்திரம்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்பை நானேற்றி, அந்த அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்புல அக்கினி பந்து வச்சிருவாங்க. அக்கினி பந்தை வச்சு அம்புலிய இழுத்து விட்டாங்கன்னா அவங்க கூடாரத்துல போய் விழுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்னி அஸ்திரம் அந்த கூடாரம் முழுவதும் என்ன ஆயிடும்? எரிஞ்சு போயிடும். அந்த காலத்துல குண்டு வீசுறதுக்கு சமம், இந்த காலத்துக்கு சமம். ஏவுகணை அனுப்புறாங்க இல்லையா? ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா? இல்லையா? இந்த பெலிஸ்தீன் தேசம் என்ன பண்ணுச்சான்? இஸ்ரவேல் அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஏவுகணையை ரெடி பண்ணிச்சான். ரெடி பண்ணி அந்த ஸ்பாட்டெல்லாம் குறிச்சு பட்டனை தட்டினாங்களா ஒரு நைட்ல. இந்த ஏவுகணை என்னாச்சா, நேர இஸ்ரவேல் தேசத்துக்கு போச்சான். போயிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து அப்படியே திரும்பி எங்க ஏவி விட்டாங்களோ அங்கேயே மறுபடியும் வந்து விழுந்து இவங்களுடைய தேசம் அழிஞ்சு போச்சான்.
அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ஒன்றும் பண்ணல. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ கர்த்தரே அவர்களுக்கு கேடகமா இருந்தார். அல்லேலூயா. இந்த அக்னி ஆஸ்திரம் அவங்க மேல, அந்த கேடகத்து மேல மோதின உடனே பாதிப்பு அவங்களுக்கு இல்ல, எரிந்தவர்களுக்கே திரும்பி வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால பிசாசு விடுகிற அக்னி ஆஸ்திரங்கள், பிசாசு நம்ம மேல போடுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதை ஒருபோதும் நம்மள என்ன பண்ணாது, தாக்காது. சொல்லுங்க, தாக்காது. சொல்லுங்க, தாக்காது. ஏன்? கர்த்தரே நமக்கு கேடகமா இருக்கிறார். அப்படின்னு என்ன? அம்பு பிசாசு அம்பு விட்டான்னு சொன்னா முதல்ல யார தாக்கும்? யார் முதல்ல தாக்கும்? கேடகமா இருக்கிற கர்த்தரைத்தான் முதல்ல என்ன. அதனாலதான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒவ்வொரு இடத்திலும் ஜெயித்ததுக்கான காரணம், அவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டான். சொல்லுவீங்களா ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் கேடகமா இருக்கிறாருன்னு? சொல்லுவீங்களா? போடலாங்கான்னு எல்லா விதத்திலும் அக்னி அஸ்திரங்களை போடலாம். ஆனா அக்னியின் மனம் கூட உங்களுடைய ட்ரெஸ்ல வீசாது. கர்த்தரே அவர்களுக்கு கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. 7 மடங்கு அக்னி சூழ கர்த்தரே அவர்களுக்கு கேடகமாய் மாறினார். அல்லேலூயா. ஏன்னா இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கணுங்கிறதுக்காகவே கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கினார். அல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு முதல்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தை. வேற எந்த பரிசுத்தவானுக்கு கொடுக்கல. ஆபிரகாமை பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். இத ஒவ்வொரு அதிகாரத்திலும், சங்கீதத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் தாவீது சொல்லி 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 அதை எடுத்துக்கொண்டார். நீங்க சொல்லும் போது அதை எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, சொன்னா அதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப கேடகத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பவுலு? எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு தாவீதுக்கு? எல்லா நாடுகளையும் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? அவருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார், நானே உனக்கு கேடகமா இருப்பேன்னு. அது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொந்தம் சொல்லி தாவீது எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டதுனாலதான் அவருடைய விசுவாசம். சொல்லுங்க, உடன்படிக்கையின் வார்த்தை தெரிஞ்சதுன்னா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் உங்களுக்கு கேடகம் போல செயல்படும். அல்ல, இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்காகட்டும் ஊழியக்காரர்களுக்காகட்டும் விசுவாசம் இல்ல. ஏன் விசுவாசம் இல்ல? அவர்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைய கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டார் என்கிற அந்த அறிவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்படுகிறார்கள், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த உடன்படிக்கையின் வார்த்தை குறித்த சத்தியம் அவங்களுக்கு தெரியல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே கோலியாத்துக்கு முன்னாடி நின்று இருந்தாங்களா? எல்லாருமே போர் சேவகர்கள் தான். எல்லாமே சவுலுடைய யுத்தத்துல செலக்ட் பண்ணி எடுத்தவங்க தான். போர் சேவகர்கள் எல்லாருமே சும்மா சாதாரணம் எடுக்க மாட்டாங்க, செலக்ட் பண்ணி எடுத்தவங்க தான். 40 நாள் அளவும் 80 முறை அவன் என்ன சொல்றான்? ஒத்தைக்கு வாங்க பார்க்கலாம், நான் ஜெயிச்சுட்டா நீங்க அடிமை, நீங்க ஜெயிச்சுட்டா நாங்க அடிமைன்னு சொல்றாங்க கோலியாத். எல்லாருமே கோலியாத்தவே பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்றாங்க பாரு, அவனுடைய ஈட்டி எவ்வளவு பெருசு தெரியுமா, அவனுடைய கேடகம் எவ்வளவு பெருசு தெரியுமா, அவனுடைய பட்டயம் எவ்வளவு பெருசு தெரியுமா, அவனுடைய கால் எவ்வளவு பெருசு தெரியுமா. சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, நீ சின்ன பையன், நீ பொடி பையன், அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். ஏதேன் தோட்டத்துல இருந்து அவன் என்ன பெறப்பட்டவன்? தந்திரக்காரன். பெலிஸ்தீன் என்று சொன்னால் வலு சொற்பன்னு அர்த்தம். அவன் சின்ன வயசுல இருந்தே தந்திரக்காரனா இருக்கிறான், அழிக்கிறவனா இருக்கிறான், வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், நம்மளை விழுங்கிறவனா இருக்கிறான் அப்படின்னு சவுல் சொல்றாரு தாவீது கிட்ட. இந்த பெலிஸ்தீனா இருக்கிற கோலியாத்து வந்து என்ன சொல்றான் தாவீது கிட்ட? ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர்றான்.
ஆனா தாவீது சொல்றத கவனிங்க, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர்ற. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்களை வாசிக்கும் போது தாவீது சொல்றாரு பாருங்க, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்படின்னு என்ன? யுத்தத்துல நான் முன்னாடி நிக்கல, கர்த்தர் தான் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். கர்த்தர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஏன் அப்படி சொல்ற? ஆபிரகாம் விட்டு கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு கேடகமா இருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னிடத்தில் இருக்கிற கேடகத்தை, தன்னிடத்தில் இருக்கிற அம்புகளை, தன்னிடத்தில் இருக்கிற பட்டயத்தை இன்னொருவருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தத்துக்கு? ஆபிரகாம் கிட்ட கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி உன்னுடைய எதிரிகள் எல்லாம் என்னுடைய எதிரிகள், என்னுடைய பலம் எல்லாம் உன்னுடைய பலம். அதுக்கு அடையாளமா தான் நான் என்ன பண்றேன்? இந்த கேடகத்தை கொடுக்குற, இந்த அம்பை கொடுக்குற, இந்த பட்டயத்தை கொடுக்குற. யோனாத்தான் தாவீதுக்கு கொடுத்தாரு இல்லையா? தன்னுடைய சால்வை, வஸ்திரம், வில்லு, அம்பு எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல. அதே மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, ஆபிரகாம் கிட்ட இனி யுத்தங்கள் வந்தால், இனி யுத்தம் பயப்படாது, யுத்தத்துக்கெல்லாம் நீ இனி பயப்பட மாட்ட, பயப்படாம இரு. ஏன்னா இனி செய்ய போகிற யுத்தங்கள் எல்லாம் உன்னுடையதல்ல, அந்த யுத்தம் எல்லாம் என்னுடையது. அதுக்கு அடையாளமா தான் இந்த கேடகத்தான் பண்றேன், நானே கேடகமா உனக்கு மாறுறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன? ஒருவர் இன்னொரு இடத்துல தங்களுடைய பொருட்களை கொடுக்கறாங்க. எதெல்லாம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. கர்த்தர் கேடகத்தவே கேடகமாவே மாறிட்டார். மனுஷன் உடன்படிக்கை பண்ண கேடகத்தை தான் கொடுப்பான், அம்பை கொடுப்பான், பட்டயத்தை கொடுப்பான். ஆனா கர்த்தர் தன்னையே கேடகமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னையே கொடுத்தார் ஆபிரகாமுக்கு கேடகமா. அதனாலதான் ஒவ்வொரு யுத்தத்திலும் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜெயிச்சிட்டு இருக்குது. இஸ்ரவேல் ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப மாம்சத்தின்படி வந்த இஸ்ரவேலர்களுக்கே கர்த்தர் அவ்விதமாய் தம்முடைய வாக்குத்தத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் உண்மையுள்ளவராய் இருந்தால், இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிதா கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தது எதுக்குன்னா, நமக்கு அவர் கேடகமாய் மாறுவதற்காகத்தான். அல்லேலூயா. அதனால பில்லி சூனியம், செய்வினை, மாந்திரீகங்கள், பிசாசு போடுற அக்கினி அஸ்திரங்கள் எதுவுமே முதல்ல நம்மளை தொடாது. கர்த்தரை கடந்துதான் அது நம்ம கிட்ட வரணும். கர்த்தரை தாண்டிதான் அது நம்ம கிட்ட வரணும். ஏன்னா கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அதனால பெலிஸ்தீனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படாததுக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாமோடு கூட செஞ்ச உடன்படிக்கையின் வார்த்தையை தாவீது எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. தாவீது சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உடன்படிக்கை பத்தியே பேசிட்டு இருப்பார். பாருங்க, வசனம் இருக்கும் பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, இவனை சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பத்தி உடன்படிக்கை பத்தி பேசுறார். 1 சாமுவேல் 17:34 பாருங்க, வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 33 வாசிங்க. 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாது. பாருங்க, கூட இருக்கிறவன் இவன் யாரு? சவுல் யாரு? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. இவனுக்கு உடன்படிக்கையை பத்தி தெரியல. அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை பத்தி தெரியல. தன்னை அபிஷேகித்த தேவனை பத்தி இவனுக்கு தெரியல. இவன் என்ன சொல்றான்? யாரை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க. நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். கவனிங்க, கவனிங்க. நம்முடைய எதிராளி எவ்வளவு பலசாலிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. சவுலுடைய பெரிய வீக்னஸ் தான். பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? வலு சர்ப எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன் தெரியுமா? ஆதாமவே ஏமாத்திட்டான் தெரியுமா? நீ எல்லாம் எங்கத்து மூளை?
ஏசுநாதரவே என்ன பண்ணிட்டான், வந்து சோதிக்க வந்துட்டா, நீ எல்லாம் எங்கத்த மூளை அப்படின்னு சொல்லுவான். சவுல் என்ன பண்ணுவான், சொல்லுவான். அப்போ சவுல் ராஜாவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் எதிரிய அந்த பெலிஸ்தியனை அவனை குறித்ததான ஆராய்ச்சியில மூழ்கினான் பாருங்க. அவனை குறித்த ஆராய்ச்சியில அவனை குறித்தே சிந்திச்சுட்டு இருந்தான், அவனை குறித்தே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான், அவனை குறித்தே அவனை எப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான் பாருங்க. சொல்றான், சின்ன வயதுல இருந்து என்ன பண்ணான், யுத்த வீரன். அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன், விசாரிச்சுட்டேன் நானு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். என்ன ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவன் யாரு, யுத்த வீரன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, கவனிங்க, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடையும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். என்ன சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அப்படின்னா உடன்படிக்கை இல்லாதவன். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, ஆபிரகாமோடு கூட கர்த்தரை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல விருத்த சேதன உடன்படிக்கைய தங்கள் சரீரத்துல உடன்படிக்கை பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய சரீரத்துல காயங்களை பண்ணி கொள்ளுவார்கள். உடன்படிக்கை பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய கரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தியால் என்ன பண்ணுவாங்க, அறுத்து என்ன பண்ணுவாங்க, தழும்பு உண்டாக்குவாங்க. இல்லைன்னா மார்பிள் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சுக்குவாங்க, அவங்க அடையாளத்தை போட்டுக்குவாங்க. கத்திய அறுத்து ரெண்டு பக்கம் அறுத்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் கைய கோர்த்து குலுக்கிக்குவாங்க. இது உடன்படிக்கைக்கு அடையாளம் அந்த காலத்துல. அதே மாதிரி ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதுக்கு அடையாளம் தான் விருத்த சேதன உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவங்க செஞ்சதுனால அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அதனாலதான் மோசே காலம் வரைக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, மோசேயுடைய பிள்ளை உடன்படிக்கை மீறினதுனால அதை அடிக்கிறதுக்கு போனார். வசனம் சொல்லுது, மோசேயவா அந்த குழந்தைய அடிக்க போனார். அப்ப உடனே என்ன செஞ்சா, மோசேயுடைய மனைவி விருத்த சேதன உடன்படிக்கை செஞ்சுட்டா அந்த குழந்தைக்கு. உடனே அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டுச்சு. உடன்படிக்கைக்குள்ள வந்தா நம்ம காப்பாற்றப்படுகிறோம். உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்தா அழிவு நம்மளை தொட முடியாது. உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம் சொன்னா ஜெயம் நம்மளுக்கு தான். கர்த்தரே நமக்கு அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவரா சத்தியம் உள்ளவரா நம்மளை சூழ்ந்து நின்னுக்குவார். ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தை மீற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வசனம் என்ன சொல்லுது, எனக்கு விருத்த சேதன உடன்படிக்கை இருக்கிறது. தாவீது சொல்றது, உடன்படிக்கை பத்தி அவனுக்கு நாலேஜ் இருந்துச்சு பாரு. ஆனா சவுலுக்கு இல்ல. இவனுக்கு உடன்படிக்கை இருந்துச்சா? ஆமா, இவனுக்கு உடன்படிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த உடன்படிக்கை குறித்தவனுக்கு ஆராய்ச்சி இல்லை. தேவன் ஆபிரகாமோடு கூட செஞ்ச உடன்படிக்கை குறித்ததான அந்த நினைவு அவனுக்கு வரல. அதான் அவன் அதிகமா ஆராய்ச்சி செய்யல. அவன் யார் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தான், பிசாசையும் பிசாசின் கூட்டத்தையும் அதிகமா ஆராய்ச்சி செஞ்சு அவனை பெரிய ஆளாக்கிட்டான். அவனை குறிச்சு கேட்க 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 அதை ஆராய்ச்சி பண்ண 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 அவனை மேற்கொள்ள முடியாதுங்கிற எண்ணம் சவுலுக்குள்ள வந்துருச்சு. ஆனா தாவீது கோலியாத் அப்படி பார்க்கல. எப்படி பார்த்தா, இவன் உடன்படிக்கைக்கு அந்நியன், இவனுக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை கிடையாது. ஆனா எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. அது ஆபிரகாமும் காலம் தொடங்கி வந்திருக்குது. என் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், வாக்குத்தத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் எனக்கு கேடகமா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா இங்க? அப்ப பிசாசு உங்களுக்கு விரோதமா நோயை கொண்டு வந்தாலும் சரி, பேயை கொண்டு வந்தாலும் சரி, ஏதோ உங்க மேல தூக்கி போட்டாலும் சரி, அக்கினி அஸ்திரமா அதுவும் உங்களை தொடாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். கேடகத்தை கொடுத்து போட்டு போயிருவேன்ல, நானே உன்னை வந்து போயிருவேன். இன்னும் சொல்ல போனா உன்னை நான் வந்து கட்டி அணைச்சுக்குவேன். உன்னை ஏதாவது துப்பாக்கி குண்டு
உன்னை நோக்கி வரும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், குறுக்க விழுந்து உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். அந்த குண்டு என் மேலதான் முதல்ல தொலைக்கும். புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுதே. அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு விபத்து வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, பிசாசு எந்த விதத்துல நம்மள ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு நினைச்சாலும் கர்த்தர் வந்து குறுக்க விழுந்துருவார். அல்லேலூயா. ஏன்? நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். இது எப்ப அது நடக்கும்? தாவீது உரிமை பாராட்டுறாரு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேடகத்தை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிறது இல்ல. எப்படிங்க எடுக்கிறது விசுவாசம் என்னும் கேடகத்தை? தாவீது எப்படி எடுத்தாரு? யூ ஆர் மை ஷீல்டுங்கிறார். நீங்க தான் என்னுடைய கேடகம். கோலியாத்து அம்பு விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய அம்பு தெரியுமா, எவ்வளவு பெரிய பட்டயம் தெரியுமா, எதை தூக்கி என் மேல போட்டாலும் முதல் அடி கர்த்தருக்கு தான் விழுகும், எனக்கு இல்லை. அல்லேலூயா. கொலைசெயர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் என்ன இருக்குதா? கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. அதனால எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது. சொல்லுங்க, வியாதி என்ன தொட முடியாது? சொல்லுங்க, வியாதி என்ன, பிசாசு என்ன, பில்லிசூனியம் என்ன, தொட முடியாது. பொல்லாங்கானையும் எப்பேற்பட்ட அக்கினி ஆஸ்திரங்களும் என் மேல வந்து விழுந்தாலும் அது என்னை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஏன்னா உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறேன். அந்த உன்னதமானவருடைய மறைவு தான், அவருடைய பிரசன்ஸ் தான், அவரு தான் நமக்கு கேடகமா வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நம்ம நோக்கி வரும்போது நாம உடனே விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துன்னு பிடிக்கிறவர்களா இருக்கணும். விசுவாசம் என்னும் கேடகம் என்ன? தாவீதை போல சொல்லணும், நீரே என் கேடகம், நீரே என் எப்படி சொன்னார் தெரியுமா தாவீது? ஆண்டவரே, முதல்ல என் தகப்பனாகி ஆபிரகாமை பார்த்து யுத்தத்தின் நாட்கள்ல யுத்தத்துல எங்க அப்பா ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வந்த உடனே அவருக்குள்ள ஒரு பயம் வந்த போது நீரே அவனோட கூட வந்து என்ன நீங்க உடன்படிக்கை பண்ணி என்ன சொன்னீங்கன்னா, இனி நீ யுத்தங்களுக்கு பயப்பட வேண்டாம், எதிராளிகளுக்கு பயப்பட வேண்டாம், நானே உனக்கு கேடகமா இருப்பேன்னு சொல்லி ரத்தத்துல நடந்து உடன்படிக்கை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்க உடன்படிக்கையை மீறாதவர், நீர் உடன்படிக்கையை மாற்றாதவர். சங்கீதம் 89:34 சொல்றாரு, என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் யுத்தங்கள் வரும்போது உடன்படிக்கையை பத்தி தெரிஞ்ச ராஜாக்கள் எல்லாருமே அந்த உடன்படிக்கையின் வார்த்தை எடுத்து கர்த்தருக்கு நினைவுபடுத்தினாங்க பாருங்க. கர்த்தர் உடனே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கையின் வார்த்தை என்ன? கிறிஸ்து நமக்காக என்ன ஆயிட்டாரு? காயப்பட்டு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். கையிலையும் கால்களையும் ரத்தத்தை சிந்தி தழும்புகளை உண்டு பண்ணி என்ன பண்ணிருக்கிறார்? நம்மளோடு கூட, தேவனோடு கூட, நம்முடைய சார்பில் தேவனோடு கூட அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் பிதா இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைத்து நம்மை அவர் காப்பாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையில மிக முக்கியமானது என்னன்னா, அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கோலியாத்துக்கிட்டையும் தாவீது என்ன சொல்றாருன்னா, உனக்கு உடன்படிக்கை இல்லை, எனக்கு உடன்படிக்கை இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது. ஆனா கோலியாத்துக்கிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வர்ற, உன் ஈட்டியை விட எங்கிட்ட ஒரு ஈட்டி இருக்குது, மிகப்பெரிய ஈட்டி. உன் கேடகத்தை விட எங்கிட்ட மிகப்பெரிய ஒரு கேடகம் இருக்குது. உன்னுடைய பட்டயத்தை விட எங்கிட்ட ஒரு பெரிய பட்டயமா இருக்குது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் எப்படி உடன்படிக்கை பண்ணாரா? உபாகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தாவீதுக்கு நல்லா தெரியும் உடன்படிக்கையின் வார்த்தையை குறித்து, உடன்படிக்கையின் மேன்மையை குறித்து. அதனாலதான் அவர் கர்த்தர் எனக்கு கேடகமா இருப்பார், கர்த்தர் எனக்கு பலனாய் இருப்பார் சொல்லி கோலியாத்தை முறியடித்தார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், அதுதான் உங்களை என்ன பண்ணு
உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னென்னலாம் சொல்றாரு? ரட்சணியம் என்னும் தலை சீரா, அப்புறம் சத்தியம் என்னும் கச்சை, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப நீங்க கச்சை போட்டிருக்கலாம், பட்டயம் வச்சிருக்கலாம், அப்புறம் தலை சீரா வச்சிருக்கலாம், ஹெல்மெட் போட்டிருக்கலாம், பாதரட்சைகளை தொடுத்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னா விசுவாசம் என்னும் கேடகம். அதாவது அம்பு மேல விடும்போது ரோம போர்ச்சவர்கள் என்ன செய்வாங்க? இப்ப இருக்கிற கேடகமா இல்ல கொடுக்குறாங்களே துணுண்டு, அந்த கேடகம் இல்ல. அவங்க வச்சிருந்த கேடகம் ஒரு ஆளே ஃபுல்லா கவர் ஆகக்கூடியது. இவ்வளவு பெருசு கேடகம். அப்படி என்ன ஆகுன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும். அப்படி உள்ள உட்காந்து அப்படி உட்காந்துட்டோம்னா எந்த அம்பும் நம்மளை தொலைச்சாலும் ஒண்ணாகும். அக்னி அஸ்திரமே போட்டால் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அப்படியே அந்த கேடகத்துக்குள்ள அப்படியே உட்காந்துட்டா போதும். அப்பேற்பட்ட கேடகம் தான் ரோம போர்ச்சவர்கள் நாட்கள்ல கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த கேடகத்தை தான் பவுல் சொல்றார். அவரே நமக்கு கேடகமா மாறிடுவார். அந்த கேடகம் நீங்க எடுக்கிற விசுவாசத்தில் இருக்குது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அவரே உனக்கு கேடகமா மாறிட்டார். இது அவனுடைய விசுவாசமா இருக்கணும். இது அவனுடைய அறிக்கையா இருக்கணும். இதுதான் நீ சத்துருக்கு முன்னாடி நிற்கும் போது பேசணும். பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கும் போது பேசணும். கோலியாத்துக்கிட்ட நிற்கும் போது பேசணும். பாருங்க, சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுக்கு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. உடன்படிக்கையை பற்றி அறிவு இல்லை, தாவீதுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்? நானே உனக்கு கேடகமா இருக்கும்போது அது எப்படி உன்னை சேதப்படுத்தும்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. என்னென்னலாம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்து பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து உன்னை தாக்குனாலும் ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம் என்னன்னா, நானே உங்களுக்கு கேடகமா இருப்பேன். இது இன்னைக்கு நேத்து இல்ல, உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட நான் செஞ்ச உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு இதுவரைக்கும் நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்குண்டான அந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்குண்டான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வந்தது. அல்லேலூயா.